நம்ம வணக்கம் வணக்கம். ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம். ம் இன்னைக்கு வியாழக்கிழமை. ஏன் வலிக்க நம்ம நீண்ட இடைவேளை? நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ம் அங்கே போனால் வர விட மாட்டேன். அங்கே கிட்டத்தட்ட 4-5 நாள் இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ம் அங்கே போய் 4-5 நாள் இருந்துட்டேன். அதனால கேப் ஆயிடுச்சு. ம் அவன் என் பேரை என்னை போகவே விட மாட்டேங்கிறேன். ம் அப்புறம் ஸ்கூலுக்கு போன கேப்பில் தான் வந்தேன் நான் கிளம்பி. ஓ மேக்ஸிமம் இங்கே எத்தனை நாள் மம்மி தங்கியிருக்கீங்க? மேக்ஸிமம் தெரியல, இப்போ 5-6 நாள் ஆச்சு. நேற்றோட 6 நாள் ஆச்சு. ம் ஒருத்தர் வீட்டில் போய் என்னதான் சௌரியமா இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறதுனா கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டில் என்னதான் பால் பழம் என்னதான் பெரிய சௌரியமா இருந்தாலும் நம்ம வீடை விட்டு அடுத்த வீட்டில் போய் இருக்கிறதுனா கஷ்டமா தான் இருக்கு. இதில் கரண்டி எடுத்தார். ஏன் அதை மனசை மாற்றிக்க முடியலையா? தெரியல, அது என்னமோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒருத்தர் வீட்டிலேருந்து எனக்கு அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனாலதான் இந்த சொல்றாள், அந்த விருந்தாளி வீட்டுக்கு போனா 1 நாள் 2 நாள் தான்ப்பா. ஆமா, விருந்து மருந்து. 1 நாள் 2 நாள் தான் விருந்து மருந்து. மாத்திரையும் நம்ம கண்டினியூவா சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் விருந்து மருந்து 3 நாள் தான். அப்புறம் திருச்சியில் என்னென்ன பார்த்தீங்க? திருச்சியில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோவில் இப்போ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருக்கோம் கொஞ்சம் வீடியோ. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி பஸ் ஸ்டாண்டு. வெளிநாடு மாதிரி இருக்குது, அப்படியே எல்லாம் பளபளன்னு இருக்கு. ஏசி தான் உள்ள. சூப்பராக இருக்கு. லிஃப்ட்டு தான். அந்த இன்னொன்று ஒன்று இருக்குல்ல, அது என்ன, அந்த லிஃப்ட் தூக்குறது, அந்த எஸ்கலேட்டரு லிஃப்ட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், டவுன் பஸ்ஸுக்கெல்லாம் லிஃப்ட்டில் போய் மேலே போனாதான் டவுன் பஸ்ஸு, கீழே வந்து ரூட் பஸ்ஸு. லிஃப்ட்லாம் நல்லா ஒர்க்காதா? கும்பகோணம் இது எல்லாம் நல்லா பெருசாக இருக்கா மம்மி? லிஃப்ட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கு. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கும்னு தெரியல. நம்ம மக்கள் தான் எல்லாம் கெடுத்துருவாங்க. முதல்ல இன்னும் கூலாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. இன்னும் வர வர ரொம்ப ஹீட் ஆயிடும். மக்கள் கூட்டம் அதிகமாக வர வர என்னதான் கூலிங் கொடுத்தாலும். டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் இல்லை, ஏன்னா எல்லாரும் 2 வீலர்ல வச்சிருக்காங்க, போயிடுறாங்க. டவுன் பஸ் ஸ்டாண்டு ஆமாம், இங்கே இருக்கையில் டவுன் பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ கூட்டமாக தானே இருக்கும். பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆனால் இப்போ பார்த்தா மேலே வெறிச்சோடி கிடக்கு ஆள். இதுதானே இது லோக்கல் பஸ்ஸாங்கிற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள மூடி இங்கே அதை எப்படி எல்லாமே தனித்தனியாக சோர்ஸ் வச்சு போயிருதுங்க தெரியல. எல்லாமே இப்போ 2 வீலர் 50 பேர் தான் வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றீங்க? இந்த அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்தெல்லாம் காய் வாங்கல, இந்த காய் கிடந்துச்சு. அது அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா போட்டுருவோம். இன்னைக்கு குழம்பு சரியாயிடும். ஒரு ரைஸு, அவரைக்காய் சாம்பார், கேரட்டு பொடி. கேரட்டும் உருளைக்கிழங்கு பொடி. நீங்கள் எப்போ நேற்று ஈவினிங் வந்தீங்க? இதில் நேற்று ஒரு 4:30 மணிக்கு இங்கே காரில் கொண்டாந்து, அவங்க வீட்டு காரில் கொண்டாந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் விட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க. அப்புறம் அவர் டிரைவரே கொண்டாந்து என்னை புதுக்கோட்டை பஸ்ஸில் ஏற்றி விட்டாரு. எம்டி லக்கேஜெலாம் தூக்கிட்டு, அது புதுக்கோட்டை பஸ்ஸு லாஸ்ட்டாக வர வேண்டியது. அப்புறம் அவரே நான் வாரேம்மா, நான் வந்து தூக்கிட்டு வந்தாரேன் அப்படின்னாரு. நேற்றுக்கு செகண்ட் டைம் அப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களா? செகண்ட் டைமாக பார்த்தேன். பார்த்து அதில் ஏறி வந்தேன் பஸ்ஸில். இந்த பஸ் நின்றுச்சு, ஏசி பஸ் நின்றுச்சு. நான் ஏசி பஸ்ஸில் ஏறல, சாதா பஸ்ல தான் ஏறினேன். புதுக்கோட்டை டு திருச்சியே ஏசி பஸ் இருக்கு. ஏசி பஸ் இருக்கு, ஆமாம். டோர் அப்படி சாத்தி ஏழுமோ மாதிரி இருக்கு. அந்த பஸ்ஸை பார்த்தாவே பயமா இருக்கு. என்னட்டு அவர் கேட்டார், ஏசி பஸ்ஸில் போறீங்களாமா அப்படின்னாரு. நான் ஏசி பஸ்ஸில் போல சாதா பஸ்ஸில் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு அதில் தான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்துட்டு யார் வீட்லேயும் போய் இருக்கவே சரியாக வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு தான் நமக்கு. அவங்க என்னதான் பாலும் பழமுமா வச்சுருந்தாலும்
அவங்க வீட்டில் தெரியும் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆளு இருந்தாலும் அவங்க காலையில் டிஃபன் வேலைக்கு ஆளு டிஃபன் சாப்பிட்றது 11 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அது வரைக்கும் பட்டினி எடுக்க வேண்டியது. அவங்க கண்டது கண்டி இதெல்லாம் எடுத்து தின்னாடுறாங்க. அந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை 2 டீ குடிச்சிடுறாங்க. டிஃபன் சாப்பிட்றது 11 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. டிஃபனே குடிச்சு முடிக்கி 11 மணிக்கு சாப்பிட்டு தான் ஆஃபீஸ், சொந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால லேட்டாக தான் போகிறாரு. அங்கே யாரும் சாவி வச்சிருந்து திறந்துருவாங்க அவருக்கு. அதனால 11 மணிக்கு தான் போகிறாரு. இவன் என்னடானா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 7:30க்கு வேன் வந்துடும், டிப்ஸ் வேனு. இவன் என்னடானா 6:45 தான் எந்திரிச்சு 6:45 ஒரு 7 மணி வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு வாக்கிங் போறேன்னு தண்ணியை குடிச்சு பருப்பு தின்னு இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் தின்னு அதெல்லாம் பண்ணி கடைசி கிளம்பு குளிக்க போகிறதே 7:30க்கு தான் போகிறேன். குளிக்க போய் 7:30 மணிக்கு போய் அவள் அவ்வளோ சாவாசமாக பண்ணுறா. அவள் எதுவுமே கண்டுக்கல. அந்த அக்கா வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் கூப்பிடுறதுக்கு. அந்த அக்கா வந்து நிற்கிறதோட இல்லை, அப்புறம் இவங்க வாக்கிங் போயிடுறாங்க. இவங்க 7 மணிக்கு 6:45 வாக்கிங் போன உடனே என்ன பண்ணுறா, 7:30 மணிக்கு வேன்காரருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சோன்னா இப்போதான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நாங்கள் வந்து சாரதாம்பர் கோயில்கிட்ட கொண்டாந்து ஏற்றி விடுறோம், சாரதாம்பர் கோயில்கிட்ட ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறா. சரின்னு குளிச்சு முடியாம ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நேரம் கிடத்துறேன். குளிச்சு முடிக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சு முடியி ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நேரம் கிடத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடனே ஃபோன் பண்றா. வேற எந்த புருஷனும் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். இவ நினைச்ச உடனே ஃபோன் பண்றா. அவங்க கரெக்டாக அவ பண்ணுவான்னு நினைப்பாளோன்னு முதல்ல எடுத்து சாரதாம்பர் கோயில்கிட்ட கொண்டு விட்டுருங்க, வந்து கொஞ்சம் வாக்கிங் போயிருக்கவங்கள வந்து சாரதாம்பர் கோயில்கிட்ட கொண்டு விட்டுறாங்க. அப்ப அந்த வேன் செஞ்சு வச்ச மாதிரியே கூப்பிடுறா பண்றா. அப்ப அந்த வேன் வந்து வேற இடம்லாம் சுத்திட்டு சாரதாம்பல் கோயிலுக்கு வர லேட் ஆகுமா தெரியல. 7:45 வந்துருது சாரதாம்பல் கோயிலுக்கு. 1/4 மணி நேரம் தான். அது 1/4 மணி நேரத்துல அவங்களை கூப்பிட்டு எப்படியோ ஃபோன் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க எப்பயுமே அவளுக்கு உஷாரா இருக்காங்க. ஆபீஸ்ல இருந்தாலும் சரி அழகா. அதுக்கு முன்னாடியே இப்ப கிளம்பி இருந்தா இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல மேமி, அதுக்கு முன்னாடியே கிளம்பி இருந்தா இவங்கள்ட்ட இங்க வீட்டுல இருந்தே ஏற்றி விட்டுறலாம்ல. ஆமா அதுதான் சொன்னேன். அவ பண்றது எதுவுமே சரியா பண்ணாம அவங்கள நல்லா படுத்துறா. ஐயோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வேற எந்த ஆம்பளையுமே வச்சுக்க முடியாது போய். நான் அன்னைக்கு தங்கியிருந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையில கிளம்புறதுக்கு அவங்க இல்லைன்னவோ வெள்ளனே கிளப்பி விட்டுட்டா. அதாவது அவங்கள வேலை வாங்கணுங்கிறது மட்டும்தான் டார்கெட் மாதிரி தெரியுது. அப்படியா? இப்போ அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க, அவங்க இங்கே இல்லை அப்படின்னா வெள்ளனவே கிளப்பி விட்டுருவா. ஒரு 7:35க்குள்ள அவன் கிளம்பிடுவேன் ஷார்ப்பா. டவுசரை மாட்டி அன்னைக்கு ஏன் கேட்குறீ, நான் ஒரு நாள் தங்கியிருந்தேன் அன்னைக்கு என்னை இதை வந்து தங்கிட்டு போடான்னு சொன்னால. அன்னைக்கு தங்கியிருந்த அன்னைக்கு காலையில் 7:20க்கு கிளம்புனா மம்மி. 7:20க்கு அவனை எழுந்திருச்சு உட்கார வச்சு டீயை ஏதோ கொடுத்துட்டு நேராக கொண்டே குளிக்க போனாங்க. குளிக்க போனது கரெக்டாக 5 நிமிஷம் தான். கரெக்டாக 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் அவன் வெளியே வந்த உடனே அந்த அக்கா ஃபோன் பண்ணிடும்டா, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாட்டுறது தரணேஷ், வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சு சாப்பிட வச்சு. இப்படியும் பொம்பளை இருப்பாங்களான்னு நான்லாம் பதட்டமா எதா பிள்ளை போகணும்னா பதட்டமா பண்ணுவேன், பதட்டமா செய்வேன். அவ ஹாயா பண்றா ஃப்ரெண்ட்ஸ். வேன் போனாலும் பரவாயில்ல, நம்ம புருஷன் கூப்பிட்ட உடனே புருஷனை கைக்குள்ள வச்சிருக்க மாதிரி பண்றா. இப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி திறந்து பார்த்தா புருஷன் இருக்க மாதிரி இருக்கு அவளுடைய விஷயத்துல எல்லாத்துலையும். ஆனா அது எல்லா நேரத்துலயும் சாத்தியமா நடக்கணும் எனக்கு தோணல. எப்படியாப்பட்ட ஆம்பளையும் அதை செய்ய முடியாது சத்தியமா. ஆனா இவங்க செய்யறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க அப்படி இருக்கனாலதான் அவளால அவ்வளவு இதுவா போன் பேசுறது கூட அவங்கள்ட்ட ஏன் அதை உரிமையா சொல்லலையா? சாரதாம்பல் அவங்கதான் குடிச்சுக்கிட்டு கேட்கிறாங்க அம்மாட்ட கேட்கிற மாதிரி. சாரதாம்பல் டேத்து இந்த வந்துட்டு இருக்கேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னு வராது. அவங்கள பார்த்தது பாவமா இருக்கும். ஏன் மம்மி அவ வந்து இல்லை வெள்ளனை கிளப்புனா இங்கேயே ஏற்றி விடலாம், நம்மளுக்கு அவங்களுக்கு மனப்பதட்டம்ல, அவங்க மனசையும் நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கலாம்னு நினைக்க மாட்டாளா? தெரியல. அப்புறம் இது நம்ம ரூட்டு பார்த்தீங்களா? இது நம்ம ரூட்டு பார்த்தேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைக்கு ரொம்ப கடினம். மனுஷன் ஒருத்தர் மாதிரி இல்லை எல்லாரும். மனுஷன் எல்லாரும் வித்தியாசமான மனுஷெல்லாம் இருக்காங்க.
ஒரு சில வீட்டுல எல்லாம் ஆம்பளையை ரொம்ப அனுசரிச்சு போனாதே குடும்பம் நடக்கும் போல இருக்கு. ஒரு சில வீடுகள்ல பொம்பளையை ரொம்ப அனுசரிச்சு போய் ஆம்பளைய ஒண்ணுமே தெரியாம அப்படி இருக்கிற குடும்பங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆக கடவுள் இது ஒரு வேடிக்கை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம். குடும்பம்னா எல்லாம் இது மாதிரி இல்லை. ஆம்பளை ரொம்ப விட்டு கொடுத்து போய் நடத்துகிற குடும்பமாகவும் நிறைய இருக்கு. இல்லை அவங்க புரிஞ்சு நடத்துகிறவளாக இருந்தால் எல்லார் மனசையும் கஷ்டம் நல்லபடியாக வச்சுக்குவாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்க புரியாமல் நடத்திக்கலாம். புரியுது. மற்றது மீன்ஸ் என்ன புரியுது, அதுவும் தான் எல்லாத்துக்கும் தான் கோவம் தான் வருது. கோவம் தான் முன்னாடி நிற்கிது. ஒரு பந்த பாசம், அவங்களும் பாவம் புருஷன்னு அவங்களுக்கு ஒரு இது நல்லது செய்வோம், அவங்களுக்கு மனசார சாப்பாடு போடுவோம்னு என்னைக்காவது மனசார சாப்பாடு போட்டிருக்காளா? எப்படி இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. மனுஷன் தானே, கல் இல்லையே. மனுஷன் தானே, என்ன இதயம் தானே இருக்கு, கல் இல்லையே. உனக்குன்னா மட்டும் எல்லாரும் ஓடி வரணும், நீ மட்டும் யாருக்கும் பார்க்க மாட்டேன்னா அது எப்படி? ஆனா அது யாராவது அவங்கள்ட்ட கேட்டா தானே. அவங்க சரி லேடிஸ் நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீயும் பெத்த பிள்ளைகிட்ட நீங்களும் தெளிவாக பேச மாட்டேங்கிறியா? நீ பண்ணாதாண்டி நான் பண்ணுவேன், இல்லைன்னா நீ பண்ணலைன்னா நான் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு நீங்களும் தெளிவாக பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு அவள் பிள்ளை ஆகிட்டா. அதனால இப்போ யாருமே அவள்கிட்ட இந்த மாதிரி அவமதிச்சு சொல்லாதனால இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மட்டும் எனக்கு புரியுது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலத்து பிள்ளைல சத்தியமா சொல்றேன், கல்யாணம் பண்ணாம இருக்கிறது எவ்வளவுதான் பெட்டர். நிறைய நீயே நானாவே இப்போ வந்து இல்லை மேமே. இப்போ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குதுங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்குதுங்க. தெரியல, அது ரொம்ப ஹஸ்பண்ட் சாரியே கட்டி விடுறாரு அதுகளுக்கு. இந்த ஒரு வீடியோஸ்ல பார்த்தோம்னா என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு தூரம் சாரி கட்ட தெரியாது. ஆமா, அது அவருக்கு நல்ல இது பண்ணுது. இப்ப நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி அவர் வேலைக்கு போறதுக்கு எல்லாம் கிளப்பி விடுறது அதுதான் கிளப்பி விடுது. அதுகளும் ஒரு விஷயத்துல பொறுப்பா இருக்குது. அதுகளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இவங்களும் ஒரு விஷயத்துல பொறுப்பா இருக்காங்க. அன்னைக்கு நீயா நான் பார்த்தேன் இங்க இருக்கல. சத்தியமா சொல்றேன், இவர் கோபிநாத் அதான் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கல்யாணம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சொர்க்கலோகம். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நீ நரகத்துல கால் வச்சுட்டேன்னு தான் அர்த்தம். சத்தியமா சொல்றேன், அது நானுமே யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் மக விட்டு வாழ்க்கையில இருந்து பார்த்து. ஆனா எத்தனை பேர் ஃபேமிலி வச்சு ரன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எல்லாம் அவ்வளவு விழுந்து போறாங்க. குடும்பம் ஆயிடுச்சு, நம்ம பொண்டாட்டி எவன்டையும் போயிடுவா, நம்ம தாங்கலைன்னா நம்ம சம்பாரிச்சு கொடுக்கறதா ஆம்பளைய சம்பாரிச்சு கொடுக்கணுமா? அவளுக்கு படுக்கையில இருந்து எந்திரிக்க வச்சு அவளுக்கு பல்லு விளக்கி அவளுக்கு காப்பி போட்டு அவளுக்கு எல்லாம் பண்றதுதான் ஆம்பளை எதை பண்ணணுமா? இல்லைன்னா ஆர்டர் பண்றாளுலாம் காப்பி. இப்ப வரவளுக்கு காப்பி கூட ஆர்டர் பண்றாளுலாம் வெளியே கடையில போட்டா 10 ரூபா பாக்கெட் வாங்கி 2 பேருக்கு போட்டுடலாங்கிறேன். ஆர்டர் பண்றா ஒரு காப்பி 65 ரூபா காலையில. அது என்னன்னு அதுக்கு நீயே நான் கோபிநாத் அப்படி நல்லா பச்சை பச்சையா திட்டிருக்கு. அப்படி நடத்துறாங்க குடும்பம். ஏன் மணி கூட வரனாலயா? மணி எப்படியும் சம்பாதிக்கிறது வேணும். நீ சம்பாதிச்சது நான் இருப்பேன், இல்ல எனக்கு இருக்க மாட்டேன். இல்ல மணி கூட வரனாலதான் இதெல்லாம் இவ்வளவு தூரம் ஆர்டர் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிள்ளையும் வளையதுக்கு ரெடியா இல்ல, வணங்குறதுக்கு ரெடியா இல்ல, எதுவுமே. இப்ப அவங்களோட வேலையை செஞ்சுக்குவாள், அவங்களோட வேலையை செஞ்சுக்கிறாள் என்னன்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அதே படுக்கையில இருந்து எந்திரிக்கையில பெட் காபி கேக்குதுன்னா அது பல்லு விளக்குமா என்ன ஒண்ணும்னு தெரியல, அப்பவே ஆர்டர் போடுறதான். ஐயோ நரக வாழ்க்கை போய் சத்தியமா கல்யாணம் ஆக அவங்க. ஆனா குடும்பமா வேணும், புள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறனால அனுசரிச்சு போறாங்க. ரொம்ப அனுசரிச்சு போறாங்க. அந்த அக்கறை பிள்ளைகளுக்கு இருக்காதா? பொம்பளை பிள்ளைகளுக்கு நீ இல்லைன்னா எனக்கு தாங்குறதுக்கு இன்னொருத்தன். பொம்பளை இந்த ஒரு ஆயுதத்தை இதுவா படிச்சுக்கிட்டாளுங்க. புருஷன் நம்மள பொண்டாட்டிக்காக கூப்பிடுவேன், அது ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழலாம். இந்த இருக்க நல்லா பயன்படுத்துது இந்த காலத்து. குடும்பமாகணும், நம்ம சகிச்சு பொறுத்து வாழ்க்கையை நடத்தணுங்கிறது கிடையாது. நீ நல்லா இருந்து என்னை சௌரியமா வச்சுக்கிட்டா வச்சுக்க, இல்லைன்னா நான் இன்னொருத்தட்டு போயிட்டேன். கஷ்டப்பட தயாரில்ல. குடும்பமானுங்கிற அக்கறையும் எனக்கு இல்லை. நீ உன் குடும்பம் விரிஞ்சு பெருமையா இருக்கணும்னு எனக்கு என்ன அக்கறை இருக்கு? எனக்கு ஏன்ட்டு எல்லாம் சௌரியமா இருந்தா எனக்கு போகும். அவ்வளவு. எப்ப இன்னைக்கு ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற காலம் குடும்பம். எல்லா பொம்பளை பிள்ளைகளுமே முக்காவாசி அப்படிதான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும்.
ஏன் பேரண்ட்ஸ் செல்லமாக வளர்க்குறனால அப்படி வளருதுங்களா? தெரியல எனக்கு, அதான் புரியல, என்னென்ன புரியல, தலைகீழா மாறி போச்சு. இப்போ இல்லை யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஒரு பொம்பளை பிள்ளை 10ஆவதோ 12ஆவதோ படிக்குதுன்னா நீங்கள் எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ 3ஆவதோ உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா அத்தி அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்ப்பா, ஏதாவது எந்த காலேஜ்னு பாருப்பா. படிக்க வைக்கிறனால தான் பிள்ளை கெட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளை நம்ம படிக்க வைக்கிறோம் பாரு, 10th +2க்கு அப்புறம் படிக்க வைக்க கூடாது, வீட்டு வேலையை பாருன்னு விட்டுருக்கணும். படிக்க வைக்கிறதுனால தான் பிள்ளைய கெட்டு போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாவம் அது அறிவை வளர்த்துக்கிட்டு படிக்க வைக்கிறதுனால தான் கெட்டு போகுது. இப்போ வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? ஐயோ அந்த பிள்ளை படிக்கட்டும், அறிவை வளர்த்துக்கிட்டும், பாவம் அது ஏதோ ஒன்று எப்படியாவது பொழைச்சிக்கும், சரி இன்ஜினியர் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்க காலேஜில் எத்தனை பிள்ளை இன்ஜினியர் படிக்குது என்ன. இப்போ அதுக்கு படிக்கிறனால அதுக்கு வந்து நம்ம சௌரியமாக இருப்போம்னு நினைக்குதுங்க. அதனாலதான் அதுக்கு அப்படி பண்ணதுங்களான்னு தெரியல. ஆனால் எல்லா பிள்ளையும் எடுத்துக்குதுங்க, ஹெல்த்தையும் எடுத்துக்குதுங்க. 40 வயசுலேயே செத்துருங்க இப்போ உள்ள பிள்ளைய. ஏன்னா அவ்வளோ சௌரியமா இருந்துக்கிட்டு ஹெல்த்தையும் எடுத்துக்குதுங்க. அவ்வளோ சௌரியமா அடுத்தவன் மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு என்ன தான் ஹெல்த்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி வலிக்காம அப்படி போதையிலேயே தெரியுது. நீங்கள் அந்த காலத்துலன்னா நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் வேலையை செஞ்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு புருஷனுக்கு செஞ்சு எல்லாம் பண்ணணும். இப்போ நரகமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில ஆம்பளையோட வாழ்க்கை ரொம்ப நரகம் தான். இதுல ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறவங்க குடும்பம் வச்சு நடத்த முடியும். கொஞ்சம் சொதப்பல் கேஸ் துப்பத்தவங்க எல்லாம் நடத்துறது வேண்டியதான் குடும்பத்தை விட்டு. என்ன வேற வழி இல்லை. அதான் இது காலேஜில் ஒரு சார் தென்னரசு இப்போ ஃபேமிலியை ஒழுங்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது யார்? ராய்டன்னு ஒரு சார் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை அது வந்து இவர் அதிகமாக காசு சம்பாதிக்கணும்னு நினைக்குமே இன்னொன்று நினைக்கும் போல இல்லையா அவர் ஒய்ஃபு. இவர் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னா அதை காலேஜுக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாரு. காலேஜுக்குள்ளேயும் கொண்டு வந்து ஒரு ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறாரு, இங்கிலீஷ் ஸ்டாஃபு. ஆனால் வந்து இப்போ மீட்டிங்லலாம் ஏதாவது அவர் ஒன்று சொல்லி இன்னொன்று ஏதாவது இதுன்னா கூட கத்திடுவார். அந்த மாதிரி அவர் வந்து கேட்டால் எனக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் அவள் வந்து 10 நாள் இருக்கா, 10 நாள் போயிடுறா அம்மா வீட்டுக்கு, அந்த பிரச்சனை, குழந்தை என்ன பிறக்கல போல என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனையே காலேஜுக்குள்ள கொண்டாந்து எல்லார்ட்டையும் சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிறாரு. இவங்க அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? இப்போ தென்னரசு கேரி பண்ணிக்கிறாரு பாருங்க. அவர்கிட்டையும் பிரச்சனை இருக்கு. அவர் வந்து வெளியெல்லாம் சொல்றது இல்லை. இவர் வந்து இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இவங்க வந்து என்ன பண்றாங்க? சார் நான் தப்பு பண்ணல, ராய்டன் தான் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவர் மேலே பழிய போட்டோம்னா அவரை திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எல்லாருமே அவர் மேலே பழிய போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்து ஃபேமிலியை ஒருங்காக ரன் பண்ணல, இப்படி வச்சுருக்காரு ஃபேமிலியை அப்படின்னு சொல்லி. அதனால அவர் கேரி பண்றது கஷ்டமா இருக்கு. யாரும் இல்லை, என் பொண்ணு தான் நான் சொல்றேன். அவர் இந்த மாதிரி ரொம்ப டேலண்ட் பர்சனால வச்சுக்கிட்டு நடத்துறாரு. இதே நான் வேற யார்கிட்டையும் என் பொண்ணை கட்டியிருந்தேன்னா சத்தியமா ஒரு நாள் கூட வச்சுக்கிட்டு நடத்திருக்க மாட்டேன். அவர் இன்னொன்னு அவரை உண்மையில மேஜிக்னு தான் நினைக்கணும். எந்த இடத்துல கூப்பிட்டாலும் வந்துடுறாரு. நீங்க எங்கெங்க இருக்கீங்க? என்னமா அவர் 2வது மாசமா இருக்கான்னு ரொம்ப கருணையா கட்டுறாரு. அதை முழுசாக பயன்படுத்திக்கிறா. நீங்கள் வந்து இதை வந்து ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க முத்துப்பினாக்கு. ஆனால் இது இப்போதைக்கு வேணால் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பின்னாடி வந்து இந்த நம்ம வீட்டிலலாம் லேடிஸ் பார்த்தா இவளை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னடா நான் வளர்த்த பிள்ளைய அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு உண்மையில இல்லை. நாங்களும் வாந்தி எடுத்து தான் இப்போ பிள்ளைலாம் பெற்றோம். இல்லை நீங்கள் வாந்தி எடுத்து பிள்ளைய பற்றிய இப்போ வந்து உங்களுக்கும் தாங்கிறதுக்கு ஆளாக இருந்தால் இப்போ நம்ம ஒரு நேரம் தாங்க தானே சொல்லுவோம். இல்லை எனக்கெல்லாம் மனசாட்சி வராது. எப்பவுமே ஒருத்தர் வேலை வந்துடுறது நல்லது இல்லை. நீ வந்து ஒன்னால முடிகிற வேலையை நீ செஞ்சு போறதே உனக்கு நல்லது. இதே பொண்டாட்டிட்டையோ பிள்ளைகிட்டையோ நீ வந்து வேணா சாப்பாடு வேணா புதுசா பண்ணி வைக்கலாம், எனக்குள்ளதை நீ பண்ணு, எனக்குள்ளதை செய்யின்னு சொல்றதெல்லாம் ஒருத்தர் உடம்பா வந்துடுறது நல்லது இல்லை. இல்லை மேமி, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைலை எடுத்து தான் சைன் போடணும். சரியா? உங்கள் டேபிளில் இருக்குது. நீங்கள் எடுத்து தான் சைன் போடணும்னா நீங்கள் ஃபைலை நகட்டணும், பக்கத்தில் வச்சுக்கணும், அதை திறக்கணும், சைன் போடணும். இப்போ ஒரு OAPA இருந்து
அதை வந்து உங்களுக்கு ஃபைலே ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்தாங்க மேடம் சைன் போடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வலிக்காமல் பேனாவை மட்டும் எடுத்து சைன் போடுவீங்களா மாட்டிக்கலாம். ஆமாம், அதுவும் இருக்காது. இல்லை, அது மாதிரி எனக்கு வந்து அந்த வேலை செய்ய வலிக்குது, அந்த இடத்துல புருஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, டேபிளில் தான் இருக்குது நான் எடுத்து சைன் போட்டுக்கிறேன் நீங்கள் போங்கன்றுவீங்க. இப்போ முத்துமினாவாக இருந்தால் என்ன பண்ணுவா, எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த பேஜை காட்டு, அந்த இடத்த காட்டு, நான் சைன் பண்ணுறேன் அப்படின்பா. அந்த மாதிரி ஆளு சோம்பேறி ஆளுங்க. சோம்பேறின்னு சொல்லாத, இதெல்லாம் சோம்பேறி கடிச்சு ஆபத்தில் கொண்டாந்து விட்டுறான். அவன் வேற என்னமோ எழுதி அதில் சைன் கேட்டான்னா என்ன பண்ணுறது, படித்து பார்க்காம இல்லை. அதான் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல மாட்டாதே தெரியும். இப்போ நிறைய வியோவுக்கு அப்படி வாழ்க்கையே ரொம்ப பயமாக இருக்குது அவளை பார்த்தேன்னா. அவன் நடத்துறத பார்த்தேன்னா வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போகுது. எனக்கு மனசுக்குள்ள மேற்கொண்டு பயம் வந்துருச்சு. பிள்ளை என்ன ஒரு ஆக்டிவா நல்லா இருக்கணும்ப்பா. 50-60 வயசுல இருக்கிற மாதிரி இப்பவே இருந்தோம்னா எல்லாத்துக்கும் டிரைவர் சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். நேற்று டிரைவர் எத்தனை வாட்டி போனாங்கிற, காய்கறி வாங்க ஒரு வாட்டி கூட ஒரு சந்தைக்கு போனேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மளிகை ஜாமான் வேணும்னா மளிகை ஜாமான் வாங்க போனேன். ஒரு நாளைக்கு டிரைவரை 100 வாட்டி அனுப்பி விடுறாரு. ஆக மொத்தம் சாப்பாடு 3 பேருக்கு என்ன 3 பேருக்கு இத்தனை வாட்டி விரட்டி விடுறா, இத்தனை வாட்டி ஒரு வேலைக்கார அக்கா, சமைக்கிறதுக்கு ஒரு அக்கா, இதுங்கிறதுக்கு ஒரு அக்கா. இவ பாக்குற வேலைக்கு எத்தனை பேரு, இவ குடும்பம் பாக்குறதுக்கு, இவ பாக்குற குடும்பம் இவ ஒரு ஆளா பார்க்க வேண்டியதுக்கு ஒரு எத்தனை பேரை போடுறா. டிரைவர் ஒண்ணு, இவங்க ஒண்ணு, கூட்டுறம்மா விளக்குறம்மா ஒண்ணு, சமைக்கிறம்மா ஒண்ணு, மொத்தம் 4 பேர் இவ பாக்குற வேலையை பாக்குறாங்க. சரி மம்மி, இப்ப மணி அதிகமா இருக்கனால தானே இப்படி எல்லாம் மணி அதிகமா இருக்கனால எல்லாம் இல்ல, இல்லைன்னா வைக்க மாட்டேன். அவ்வளவுதான். நான் எங்க அம்மாட்ட போறேன், எங்க அம்மா சமைச்சு போடுவான்ட்டு வந்துடுவேன். இங்க வந்தாலும் அவ வேலை பார்க்கணும் தானே. இதை பார்க்காமலே ஓட்டிட்டாளே, நம்மள்ட்ட எழுச்சிட்டாளே, நம்மள்ட்டையும் அப்படி தானே எழுச்சிட்டா. நம்மள்ட்டையும் பார்க்காம தானே ஓட்டிட்டா. நறுக்க சொன்னோம்னா முடியாது, இங்க வந்தா மட்டும் என்ன வேலை பார்க்குற, வெளியே பிள்ளைய வச்சுக்கிட்டு ரோட்டு இங்கிட்டு வாசல்ல திரிவா. என்ன நீ பார்த்துருக்கிய எனக்கு நறுக்கி கிரிக்கி தப்பு இல்ல. இங்க வந்தாலும் அப்படிதான் தெரியுதா. ஆனா சாப்பிட்ற நேரத்துக்கு டேஸ்டா வேணும் சாப்பாடு, அது வேணும். அது நல்லா இந்த காலத்துக்குள்ள எல்லாமே கேக்குது. சாப்பிட்ற நேரத்துக்கு டேஸ்டா வேணும் எனக்கு சாப்பாடு. அது ஆனா நான் பண்ண மாட்டேன், எப்படியாவது வரணும். எப்பா என்னப்பா உலகமா இருக்குது. பள்ளிக்கணும் மம்மி 5 நாள் அப்சர்வ் பண்ண விஷயம், அதெல்லாம் 5 நாள் அப்சர்வ் பண்ண விஷயம் மனசு தாங்கல, பொறுக்கல. லேடிஸ் இப்படி இருந்தா என்னப்பா கடவுளே, நீங்க இப்படி என்னப்பா எப்படிப்பா நடத்துறது, குடும்பமா இருக்குமா எப்படி இருக்கும். இது அடுத்த ஒரு பிள்ளை வந்தா யாரு பாப்பா. அவன் என்ன தெரியுமா, அவனுடைய பங்களிப்பை என்னை பார்க்க சொல்றா. அவ சும்மா இருக்கிறதுக்காக தான் என்ன ஏறிடிங்கிற. நான் காலையில டிஃபன் பண்ணி சாம்பார் வச்சு இது பண்ணதெல்லாம் நானு. அன்னைக்கு ஒரு நாள் சப்பாத்தி போட்டோம், ஒரு நாள் இட்லி வச்சோம், ஒரு நாள் தோசை ஊத்துறோம். எல்லாம் காலையில பங்களிப்பு நான். காலையில வேலை பார்க்க வேண்டியது நான். என்ன சாம்பார் வச்சு சட்னி, அதுலயும் நம்ம போயிருந்தோம்னா 2 பண்ணும்பா, சாம்பார் வை சட்னி வை. அவங்களுக்கு சட்னி பிடிக்காது, நீ சாம்பாரும் வச்சுடு அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு சட்னியும் வச்சேன். சரி மம்மி, இப்போ அவங்கள்ட்ட இவ்வளோ தூரம் வேலை சொல்கிறாள்ல, அவங்க மேலே பாசமாக இருப்பாளா? இல்லை, பாசமா இல்லை. அதுவும் பாசமா இல்லை, அதுவும் பாசமா இல்லை. அப்போ வேலை செய்யறதுக்கு மட்டும்தானே? வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். அவங்கள்ட்டையும் உண்மையான பாசம் இல்லை, என்கிட்ட மாதிரி தான் இருக்கா. அவங்கள்ட்டையும் உண்மையான பாசம்லாம் இல்லை, அவங்களே யூஸ் பண்ணிக்கிறா, அவ்வளவுதான். யூஸ் பண்ணிக்கிறா. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஆலோசனையாவது சொல்லுவோம். ஆலோசனை எல்லாம் இல்லை. சாதாரணமா நான் எல்லா ஆம்பளையிலும் பொருளாதார பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனைன்னு பொண்டாட்டிட்ட சஜஷன் கேட்கறத நாங்க எங்க காலத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். பொண்டாட்டி ஒரு மந்திரி மாதிரி, நம்ம ஒரு ராஜா மாதிரியும் பொண்டாட்டிட்ட எனக்கு ஆபீஸ்ல இந்த பிரச்சனை இருக்குப்பா, என்னப்பா தீர்வுன்னு எனக்கே தெரியலப்பானா அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு யோசனை பசனை ஒய்ஃபா இருக்கவே சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு கொண்டாடுறது இல்லை. இவங்களை பொறுத்த அளவுக்கு இவங்களோட பக்கம் எல்லாமே கிளியர். ஏமாந்தாலும் அது அத்தோட போயிடுது. இவங்க வந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து சொல்றது இல்ல, இவள்கிட்ட எந்த சொல்யூஷனும் கேட்கறது இல்ல. பார்த்தா இவன் செய்ய வேண்டிய வேலைக்கு ஒன்றும் இல்ல. குடும்பத்துல சாப்பிட்டு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 பேரா இருக்கு. ஆளை போட்டும் அந்த குடும்பம் நடத்துறது பெரிய பாடா இருக்கு. இவளுக்கு அத்தனை குறை வந்ததுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட அவ்வளவு குறையும் சொல்றான். அவ வந்ததுக்கு அப்புறம் மனுஷனா மாடாடா.
இல்லை அவங்க திங்க் பண்ணாமல் இருக்கா இப்படிலாம் லைஃப். எனக்கு ஆச்சரியமா இருக்கு உண்மையில. அவங்கள பார்த்தா ரொம்ப கிரேட். ஆனா வேற எவனும் நடத்த மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மாவும் அந்த மாதிரி தான் நடத்திருக்கா அவங்கள வச்சு. இவங்களுடைய தலையெழுத்து இருக்கு. நான் அதுதான் ஒண்ணுதான் இப்ப இதுல இது நான் கெஸ் பண்ணது என்னன்னா, இவங்களுடைய தலையெழுத்து இருக்கு. அவங்க அம்மாவும் அப்படித்தான் நடத்திருக்கா. அவங்க அம்மாவை பார்த்துதான் இவ கெட்டு போயிட்டாடா. எனக்கு அப்படித்தான் நேற்று வரையில தோணுச்சு. இல்லைன்னா அவ இவ்வளவு தூரம் கெட்டவளா இல்ல, அவங்க அம்மாவை பார்த்துதான் இவ்வளவு தூரம் கெட்டு போயிட்டேன். சரி மேம், இப்போ ஒருத்தர் கெடுக்கிறாங்கன்னா நம்மளும் அதை பார்த்து கெடுக்க முடியுமா? அவங்க தான் கெட்டுறாங்களே, அது தெரியல. அவளுக்கு ஏற்கனவே பேச்சுக்கு அதுக்குள்ள இருந்திருக்கு. அது இவங்க அம்மாவை பார்த்தோன்னா சரி எஸ்டாப்ளிஷ் ஆகி வெளியே வந்துருச்சு. இதாகி வெளியே வந்துருச்சு. இப்ப நம்மள்ட்ட இருக்கையில கொஞ்சம் கெட்டவதேன். ஆனா இந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல. பிள்ளைகளை பார்த்து ஓரளவு வந்தா இப்ப வந்து ரொம்ப நம்ம எந்திரிக்கவே கூடாது. நம்ம குடும்பத்துக்காக நம்ம பங்களிப்பு நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. இது நம்ம மாசமா வச்சு பெக்கிறது நம்ம வேற வேட்டையும் வயிற்றுல வச்சு பெக்க முடியாது. அதுக்காக பெத்துட்டு அந்த பிள்ளைய நான் தாண்டா பெத்தேன்னு அவங்கள பிடிச்சி இன்சு பண்றது. அவங்க பாசமா இருக்கணும்னு என்ன நல்ல இதுவா நல்ல கிரிமினலா யூஸ் பண்ணிக்கிறாரு. எப்பா ஆச்சரியம் இருக்குப்பா இந்த காலத்து பிள்ளைல. உண்மையில எனக்கே ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா அவங்க மருமையை யாரோ பெற்ற பிள்ளைதான். ஆனா அவங்கள பார்த்தா இதுவா இருக்கு. நிமிஷ நேரத்துல கூப்பிடுற நேரத்துல வந்து நிக்கிறா போய். இதே வேலைக்கு இருக்க நடத்த முடியுமா என்ன? ஆமா, அதே நான் சொன்னேன், எல்லாரையும் விட்டு எல்லா வாழ்க்கை நீ தாண்டி வாழ்ற. ஆனா அதுல கூட உனக்கு ஒரு திருப்தி, இதுல கூட அவளுக்கு திருப்தியா இல்ல. அதை கேளு. இவ்வளவு சௌகரியமா இருக்கே கூட அவளுக்கு வாழ்க்கையில திருப்தியா இருக்க மாதிரி இல்ல. மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா சோகமாவே. இதுல கூட அவளுக்கு திருப்தியா இல்ல. இத்தனை வேலை வச்சு இத்தனை வேலை வந்து நல்லா சாப்பிடுறா. சாப்பிட்டு உடனே பழத்தை எடுத்து திங்கிறாடா. வாய் நிமிஷம் நேரம் சும்மா இருக்கிற. எப்ப எனக்கு அவன் பண்றது எல்லாம் பார்த்தோன்னா அது எப்படி வயிறு பசி தெரியல. எப்படிதான் பண்றான்னு தெரியல. எனக்கு புரியல. நான் சொல்றேன்ல, அவ பண்றதெல்லாம் எனக்கே புரியல. அவ ஒரு செகண்ட் கூட நம்ம வீட்டுல எல்லாம் வந்து இருக்க முடியாது. இவ்வளோ வயசாயும் உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. எனக்கு அதிசயமா இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் இருந்திருந்தா தானே எனக்கு தெரியும். அந்த சாப்பிட்டு கை கழுவி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். உடனே பணம் நிறைய வாங்கிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிரைவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி வாங்கி இறந்துடுறாங்க. இவன் லிஸ்ட் கொடுத்தானா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க பண்ற மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது. ஆரஞ்சு புரிஞ்சு விடுறா. இது அது என்ன மாதுளம்பழம், அதை உரிச்சு நறுக்கி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு பைய அதுலயும் இந்த கொட்டையை திங்கிறது இல்ல, அந்த இந்த பாகத்தை மட்டும் தின்னுட்டு சப்பி போட்டு அப்படியே போட்டுறா. என்ன சௌரியமா இருக்கிறாங்கிற அப்பா. அவளை விட சௌரியமே உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஆனா அவளுக்கு அதுவே சௌரியமா தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரி இருக்கிறனால திடீர்னு ஒரு நாள் அவங்க விட்டுட்டு எங்கேயாவது ஆட்டோல போனோம்னா, நான் எங்க அம்மாவே விட்டுட்டேன். ஒரு நாள் நான் விட்டுட்டேன்னா நீ ரொம்ப தடுமாறி போயிடுவேன். இல்ல அவ தடுமாறி இருக்கா. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் இவனை தாரணேஷை கூப்பிட்டுக்கிட்டு கராத்தே ஏதோ ஒரு கிளாஸுக்கு போயிருக்கா. போறவரை ஆட்டோ வந்து எனக்கு காசு இல்லைம்மா ஜிபேல ஏற்றி விடுங்கம்மான்னு சொல்லியிருக்காரு. ஜிபேல ஏற்றி விடுறதுக்கு இவ வந்து ஜிபே இவள்கிட்ட கிடையாது. ஜிபேவை லிங்க் பண்ணல. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ஒரு நம்பர், அவங்க வேற எங்கேயும் வெளியூரில் இருக்காங்க, அவங்க வேற நம்பருக்கு ஏற்றி விட்டாங்க. அந்த நம்பரை வாங்கி மாற்றி ஏற்றி விட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காரு, என்னம்மா இன்னும் எங்களுக்கு பணம் ஏறலையம்மான்னு. அப்போ அந்த நேரத்தில் யார் தடுமாறி இருப்பா தெரியல. எனக்கு அவ தடுமாறியே அனுபவப்பட்டு வாழ்க்கை நடத்துற மாதிரிலாம் தெரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால கெஸ் பண்ணவே முடியல. ஆனா இது வாழ்க்கை எங்கே கொண்டு எந்த பாதையில இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க நல்ல ஹெல்த்தாதான் இருக்கிறாங்க. அதனால பரவாயில்ல. அவங்கதான் எல்லாத்தையும் அவங்க இந்த நேரம் ஓடியாடுறாங்க. அப்படி இருக்காங்க. அப்படி வச்சிருக்கா அவங்கள. அப்படி வச்சிருக்கா. அவங்களுக்கு ஒன்றும் நல்லது பண்ணல. எதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணா அது அவனுக்குன்னு பண்ணது, அதை எடுத்துடாதீங்க. அவங்க எடுத்தானா கூட கையில அது அவனுக்குன்னு பண்ணது, அதை எடுத்துடாதீங்க அப்படிங்கிறா. ஏன் அவங்களும் ஒரு ஜீவன் தானே, பாவம். அவங்க எடுத்துட கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். என்னவோ போ, எனக்கே புரியல. கடவுளோட கணக்கு என்னன்னு புரியல. ஆனா ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அத்தை அப்படிதான் இருந்திருப்பாளுக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகி நல்ல புருஷன் கிடைச்சிருந்தா. ஆமா, அதே இதே விழும் பண்ற.
ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க அத்தையை மாதிரி தான் வருங்களாம் பிள்ளைய, அப்பாவோட வம்சம் மாதிரி தான் பிள்ளைய வருங்களாம். நம்ம அம்மாவோட வம்சம் மாதிரி பிள்ளைய வராதுங்களா, நம்ம பெற பிள்ளைய அப்பாவோட வம்சம் மாதிரி தான் எல்லா பிள்ளையுமே வருங்களாம் ஜீன்ஸு. அதனால அத்தைகள் நல்லா இருந்திருந்தா பிள்ளைகளும் நல்லா வந்திருக்கும். அத்தைகள் நல்லா இல்லைன்னா இது இப்படிதான், இது எப்படியோ நானோட கல்யாணம் பண்ணி கரைச்சி எடுத்துட்டேன்னு வச்சுக்கவே, இல்லைன்னா இவளோட பாடு இப்படியே ரோட்டில் தெரிய வேண்டியது. என்னவோ எனக்கான சந்தோஷமே கிடையாது வாழ்க்கையில். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாழ்க்கையை பார்த்தேன்னா. இப்போ உனக்கு கல்யாணம் பண்றதை வச்சு அவ பண்ற மாதிரிலாம் பொண்ணுங்க பண்ணா சத்தியமா ஒரு செகண்ட் கூட என்ன தாங்கன்றது போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நெஞ்சடிப்பட்டவங்க 5 நிமிஷத்துல செத்து போயிடும். என்ன மீன் இருக்கீங்க? அப்படிதான் இருக்குண்ணா. என்ன இருக்கீங்க? கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா இல்லை, கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா, கத்திரிக்காயும் அவரைக்காயும் போட்டு சாம்பார், வெங்காயம் தக்காளி. சமைச்சிட்டு பார்க்கலாமா? கைஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் வந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பார்க்கலான்னு வந்தோம் கைஸ். சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி ஈவினிங் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தோம் கைஸ். பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கட்டியிருந்தாங்க. இது வந்து நான் வந்து 2வது வாட்டி வரேன் கைஸ். அம்மா வந்து முதல் டைம் வராங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க கைஸ். நல்லா பச்சை பசேர்னு செடிகளெல்லாம் வளர்த்து ஒரு தூசி ஒரு இதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்கிட்டே கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருந்துச்சு கைஸ். நல்லா நம்ம வசதியாக நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு உள்ளே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து மாட்டியிருப்பாங்க. ஃபோட்டோஸ் மீன்ஸ் அதாவது ஒரு இடத்துலையும் அவங்க வந்து அடிக்கல் நாட்டினதுலேருந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, பஸ் ஸ்டாண்டு ஒர்க்கு பண்ணது, பஸ் ஸ்டாண்டுக்கு இடத்த நம்ம வந்து கையகப்படுத்துனது எல்லாமே வந்து ஃபோட்டோஸாக மாட்டியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நடைமேடை 1, 2ன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த முடியாதவங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்காக வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி நடைமேடை 5, 6, அதேமாதிரி நடைமேடை 7, 8 வந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் போகிற மாதிரி பஸ் வச்சுருந்தாங்க. நடைமேடை 6 வந்து நடைமேடை 7 வந்தீங்கன்னா வேளாங்கண்ணி, பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரம், இந்த மாதிரி தொண்டி, அறந்தாங்கி இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பஸ் எல்லாமே அந்தந்த நடைமேடையில் தான் போய் நிற்கும். நம்ம போய் அங்கே ஏறிக்க வேண்டியதான். நாங்கள் வந்து அன்றைக்கி போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா 6/9, அதனால் அந்த டேட்டு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து நாங்கள் வந்து இது செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோங்க. கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டெமோ மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 6 நடைமேடை, 7, 8 நடைமேடை இருக்குது கைஸ். 8 நடைமேடையிலையும் என்னென்ன பஸ்ஸு எந்தெந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறது சின்ன சின்ன குட்டி குட்டி பஸ் எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சு மெயின் ரோட்லேருந்து அந்தந்த இடத்துல லைட்டெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், அதேமாதிரி சைடில் எப்படி இருக்கும், ஒரு நடைமேடையிலையும் எப்படி எப்படி இருக்கும், எத்தனை பஸ்ஸஸ் நிற்கலாம், அதேமாதிரி இது பாத்ரூம்லாம் எப்படி இருக்கும், பாத்ரூம் இதெல்லாமே குட்டி குட்டியாக சின்ன சின்ன மாடல் டெமோ மாதிரி. அப்புறம் வந்து வேறு ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் எப்படி இருக்கும், அது மாதிரி குட்டி குட்டியாக எல்லாமே நல்ல டெமோ மாடலுக்காக நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கைஸ். அதுவும் நல்ல இது ஷோவாக இருந்துச்சு. அதையும் நல்லா வியூ பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நேராக வந்தோம் கைஸ். நேராக வந்த உடனே பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்த உடனே இது எஸ்கலேட்டர்லாம் இருந்துச்சு கைஸ். எஸ்கலேட்டரு, லிஃப்ட்டு எல்லா வசதியுமே இருக்குது. இந்த எஸ்கலேட்டரில் அம்மாவை ஏற சொன்னால் அம்மா வந்து இல்லை நான் ஏறலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதனால் எஸ்கலேட்டரில் போகல, லிஃப்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு வந்தோம் கைஸ். இல்லை மேலே போய்ட்டு நாங்கள் லிஃப்ட்டில் தான் போய் பார்த்தோம். மேலே வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் லோக்கல் பஸ்ஸுக்கெல்லாம் நின்றுச்சு. அப்புறம் வந்து இந்த பாதுகாப்பு பெட்டகம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க கைஸ். இது வந்து நம்ம திங்ஸ் வந்து அமௌண்ட்டு கட்டி பாதுகாத்துக்கலாம். இங்கே வந்து 50 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து எவ்வளோ எந்தெந்த திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு கட்டி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பஸ்ஸை புக் பண்ணுறதுக்கு கேஎஸ்ஆர்டிசி அதேமாதிரி எஸ்இடிசின்னு இருக்குது கைஸ். அந்தந்த புக்கிங் கவுண்டரில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வேறு ஏதாவது வெளியூருக்கு போகிறதுனா இந்த புக்கிங் சென்டரில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் நேராக மதுரை நடைமேடைக்கு வந்தோம். அப்படியே வந்து மதுரை நடைமேடை பார்த்துட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு நேராக பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் கைஸ்.